சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. கடம்பன் வர இடும்பன், கடம்பன் வர இடும்பன், கடம்பன் வர இடும்பன் கடம்பன் ஆடி வர, எட்டு குடி வேலன் வர, 10 மலையின் உடம்பு குலுங்குது. கடம்ப வனத்தில் மரங்கள் உடைத்து காவடிகள் 100 வடித்து தேவகணங்கள் தாவி குதிக்குது. இரும்பு ஆதி காலணிகள், இடுப்பு மார்பு நவமணிகள், இரும்பன் உடம்பு காவடி போடுறது. கடம்ப வனத்தில் மரங்கள் உடைத்து காவடிகள் 100 வடித்து பூதகணங்கள் தாவி குதிக்குது. சங்கரம் சிவசங்கரம். ராமாயணத்தில் அகஸ்திய முனிவர் ஸ்ரீராமனுக்கு அருளிய ஆதித்ய ஹிருதயம் ஈசனின் அனுகிரகத்தை பெற்ற ராவணனை போரில் வெல்லக்கூடிய வல்லமையை ஸ்ரீராமனுக்கு தந்தது. ஆனால் அதே ஆதித்ய ஹிருதயத்தை உச்சாடனம் செய்து கடும் தவம் புரிந்த பஞ்சபாண்டவர்களுக்கு அக்ஷய பாத்திரத்தை சூரியன் அளித்திருக்கிறார். சத்யஜித் என்ற மன்னனுக்கு சூரிய பகவான் சமந்தகமணியை அளித்திருக்கிறார். யக்ஞவல்கியர் என்ற ரிஷிக்கு சூரிய பகவான் யஜுர்வேதத்தை உபதேசித்திருக்கிறார். சூரிய உபாசனையின் மகத்துவம் பற்றி தெளிவுபடுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்தபோது இப்போ அவருடைய டாக்டர் கனிமொழி சொன்னாங்களாம், நீங்கள் கொஞ்சம் யோகா பண்ணுங்கள். சரின்னு இங்கே ராயப்பேட்டையில் கிருஷ்ணமாச்சாரி யோகா மந்திரம்னு ஒன்று இருக்குது. அதனுடைய நிறுவனர் இமயமலை பக்கம்லாம் போய் சித்தர்கள்கிட்டலாம் கற்றுக்கிட்டு வந்த ஒரு யோகா, ஒரு ப்ரைம் இன்ஸ்டிடியூட். அவர் கலைஞர்கிட்ட கூப்பிட்டு வந்தாங்க. அப்போது அவர் சொன்னாராம், நாங்கள்லாம் சுவாமியை கும்பிடுவோம் யோகா கற்றுக்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் வேணாக்கா அண்ணாதுரை பெரியார் யாரை வேணாலும் கும்பிட்டுக்கோங்க அப்படின்னாரு. அதாவது ஒரு சிஸ்டத்துக்காக. கலைஞர் சொன்னாராம், இல்லை இல்லை, சிலப்பதிகாரத்தில் ஞாயிறு போற்றுதும்னு வருது, அதனால் நான் சூரியனை வேணால் கும்பிட்டுக்கிறேன் அப்படின்னாலும். அந்த கேள்விக்கு அதுதான் விட. கேட்டாங்க இல்லையா, எல்லோரும் சூரியனை கும்பிட்டுருக்காங்கன்னு. உங்கள் கலைஞர் கூட கும்பிட்டுக்கிறாருப்பா. ஏன் கும்பிட்றாங்க அப்படின்னா, 9 கிரகத்தில் மீதி 8 கிரகத்துக்கும் பவர் கொடுக்கறதெல்லாம் சூரியனை தான். இது மித்தாலஜி இல்லை, புராணம் இல்லை, நிஜமாகவே விஞ்ஞானம் ஒத்துக்கிற ஒரு விஷயந்தான். சூரியனால் தான் மற்ற எல்லா கிரகங்களுக்கும் கிடைக்கிறது. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் 7 இடத்துல சூரியன் இருக்கார சொல்லுவாங்க. அதில் ஒன்று தான் திருவண்ணாமலை. திருவண்ணாமலைக்கு என்ன பேர்? அருணாச்சலம். சலம்னா மலை, அருணான்னா சூரியன். அதனால தான் அருணோதயம்னு அந்த காலத்தில் சினிமாலாம் வந்திருக்கும். ஸோ அருணாச்சல மலையோட விசேஷம் என்னென்னா, அந்த இடத்துல சூரியன் இருக்கார். உலகத்தில் அந்த மாதிரி 7 இடங்கள்ல இருக்காராம். சில இடங்கள் ஜனங்களுக்கு தெரியாமையே போயிடுச்சு. சில இடங்கள் இப்போ கோனாரக்கெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது. இப்போ போய் பார்த்தேனாக்கா ஒரு மாதிரி இடிபாடுகளோடு தான் ஒரு மியூசியம் மாதிரி வச்சுருப்பாங்க. அதனால் லெட்ஸ் நாட் கோயிங் டு தோஸ் டீட்டெயில். அப்போ திருவண்ணாமலை வெரி பவர்ஃபுல் பிளேஸ். அதுக்கு என்ன காரணம்? அது சூரியனுடைய மலை. அதனால தான் ஞான தபோவனரை வாவென்று அழைக்கும் மலை அண்ணாமலைன்னா. ஞானத்தை யாரெல்லாம் தேடுறாங்களோ அவங்க எல்லாரையும் வாவான்னு கூப்பிடுற மலை தான் திருவண்ணாமலையும். எப்பயுமே திருவண்ணாமலையை சுற்றி 8 மகான்கள் இருப்பாங்களாம். அந்த மலையை சுற்றி 8 திசையில் 8 மகான்கள் இருப்பாங்களாம். ஸோ அண்மை காலத்தில் நமக்கு நல்லா தெரிஞ்சவங்க குகை நமச்சிவாயர், குரு நமச்சிவாயர், யோகி ராம்சரத்குமார் சுவாமி, ரமண மகரிஷி இல்லையா, எல்லாம் ரொம்ப பெரிய நிலையில் இருக்காங்க இல்லையா. அந்த மாதிரி இன்னும் பல நேரங்களில் பெரிய மகான்கள் திருவண்ணாமலைக்கு வராங்க, அங்கேயே தங்காமல் they will be on travel என்றால். அந்த மாதிரி மகான்களை நான் கூட பார்த்துருக்கேன். அவங்களெல்லாம் உங்களுக்கு அடையாளமே தெரியாது, அந்த அளவுக்கு பெரிய நிலையை தொட்டவங்கலாம் இருப்பாங்க. ஸோ திருவண்ணாமலைங்கிறது விசேஷமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, அந்த மலை இல்லையா, அதுக்குள்ளே ஒரு குகை இருக்குது. அந்த குகைக்குள்ளே கல்லாலமரம்னு ஒன்று இருக்குது. கல்லாலமரம்னா என்ன? ஒரு ஆலமரம் 100கணக்கான வருஷம் ஆயிடுச்சுன்னா அது கல் மாதிரி ஆகிடும். அதுக்கு ஃபாசில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இங்கே கிண்டி பார்க்கு போனீங்கன்னா ஒரே ஒரு மரம் இருக்கும், கல் மரங்க. திருவக்கரைக்கு போனால் 100கணக்கான மரங்கள். திருவக்கரை வக்கரகாளி கோயிலுக்கு பேக் சைடில் போய் பாருங்கள், 100கணக்கான கல் மரங்கள் இருக்கின்றன. ஸோ ஒரு மரம் வைரம் பாய்ந்து கல்லாக மாறி விடுகிறது. ஸோ அதுக்கிட ஒளி வடிவில் இறைவனெல்லாம் உட்காந்துட்டு தவம் செஞ்சிட்ருக்கான்
அப்படிங்கிறது நம்முடைய ஃபெய்த். அதனால தான் திருவண்ணாமலைக்கு அவ்வளோ பெரிய மகத்துவம். ஒரு தடவை ரமண மகரிஷி அந்த இடத்த போய் பூஜை பண்ணிடணும் அப்படின்னு கிளம்பி மலை மேலே ஏறிடுறார். அங்கே 7 ஜோனன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே வர்றபோது ஒரு பெரிய ஆலயிலேயே பார்க்குறாரு. ஓ, இந்த இடமா தான் இருக்கும், இங்கே தான் எங்கேயோ வழி இருக்குது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இப்போ பக்கத்தில் இருக்கிற அந்த புதரில் புஷ், அதிலேருந்து பெரிய பெரிய ராட்சச வண்டுகள் வந்து அவரை கடித்து தலையிலேருந்து கால் வரைக்கும் சேனக்கார மாதிரி ஆகி போயிடுது அவருக்கு. அவர் வந்து நமக்கு உத்தரவாகலை அப்படின்னு திரும்பிடுறாரு. அவர்கிட்ட 2 டிவோட்டிஸ் இருந்தாங்க. கொஞ்சு சாமின்னு ஒருத்தர், அவர் கேரளாலேருந்து வந்தவர், ரமணர்கிட்ட இருந்தவர். இன்னொருத்தர் அண்ணாமலை. அவங்ககிட்ட சொல்கிறார், அந்த இடம் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு, ஆனால் நமக்கு உத்தரவாகலை, அதனால் நம்ம திரும்பி வந்துட்டோம் அப்படின்னாராம். இவங்க அதி புத்திசாலிங்கன்னு நினச்சிக்கிட்டு மறுநாள் கட்டு சாதம் கட்டிக்கின்னு ரமணர்கிட்ட சொல்லாமல் அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. 7 ஜோனக்கிட்ட போயிட்டாங்க. அங்கே போன உடனே ஒரு ஆள் வந்து நாய் மாதிரி 2 கை முன்னால் வச்சு 2 கால் பின்னால் வச்சுன்னு சுற்றி சுற்றி வர ஆரம்பித்தான். இன்னொருத்தன், ஐயோ கண்ணு தெரியலையே ரமணா காப்பாற்று அப்படின்னு கத்தியிருக்கான். விறகு வெட்டி மாதிரி ஒரு ஆள் வந்து, இங்கெல்லாம் உங்களை யார் வர சொன்னது போங்க அப்படின்னு அந்த ஜொனையிலேருந்து இப்படி தாண்டி வர்றதுக்கு வழி காட்டியிருக்காரு. இவங்க ரமணர்கிட்ட வந்து அப்பாலஜிஸ் பண்ணியிருக்காங்க, நாங்கள் போயிட்டோம், இந்த மாதிரிலாம் எங்களுக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு தடவை இந்த இடத்துக்கு எப்படியும் பிடிச்சிடணும்னு சொல்லி 48 நாள் ஒரு நாளைக்கு 1 கிளாஸ் பால் தான் குடிப்பேன். வேறு ஒன்றுமே காஃபி டீ எதுவுமே கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரே 1 கிளாஸ் பால் குடிச்சிட்டு அங்கே சிவகாசி நாடார் மென்ஷன் இருக்கும் கோயிலுக்கு இந்த சைடில். அதில் மாடியில் ஒரு 5 ரூபாய்க்கு ஒரு பாய் தலைகாணி கொடுப்பாங்க. அங்கே தங்கிட்டு டெய்லி காத்தால் 6 மணிக்கு கோயிலுக்குள்ளே போடுவேன். 12:30 வரைக்கும் கோயிலில் தான் உட்காந்து இருப்பேன். சாமிக்கு முன்னாலேயே உட்காந்துருப்பேன். சாமி இங்கே இருக்காருன்னா அதுக்கு உள்ளே இப்படி ஒரு ரூம் இருக்கு இல்லையா, அங்கே தானே பக்தரெல்லாம் விட மாட்டாங்க, இப்படி லைனில் தான் விடுவாங்க, அங்கே உட்காந்துக்குவேன். அண்டு சாயந்தரம் ஒரு 3-4 மணிக்கு ராமசரத்குமார் சாமிகிட்ட போய் அவர்கிட்ட ஒரு 1 ஹவர் இருப்பேன். அங்கேருந்து கிளம்பி அப்படியே மலையை சுற்றிட்டு திரும்பியும் கோயிலுக்குள்ளே வந்துடுவேன். வந்து பள்ளியற சேவையெல்லாம் முடிஞ்சு ஒரு 9 வரைக்கும் கோயிலில் உட்காந்துருப்பேன். இப்படி 48 நாள். என்னுடைய நோக்கம் என்ன, எப்படியாவது அந்த இடத்த பிடிச்சிடணும், அதுக்காக நம்ம இதை செய்யணுன்ற மாதிரி கடுமையான விரதத்தில் உட்காந்துருந்தேன் நான். இப்போ 48 நாளும் ஆகிப்போச்சு. அண்டு ஒவ்வொரு நாளும் என் கையில் ஒரு பைபிள் இருக்கும். அந்த காலத்தில் லூக்காஸ் எழுதிய சுவிசேஷம் சொல்லிட்டு இந்த மாதிரி சில பழக்கங்கள் மகான்களுக்கு உண்டு. ஒரு பெரிய மகான் இருந்தார், ராமசரத்குமார் சாமியுடைய குரு கஞ்சங்காடு ராமதாஸ் சாமி. அவர் 3 புக்கு வச்சுருப்பார். பகவத்கீதை, புத்தருடைய வாழ்க்கை வரலாறாக இருக்கக்கூடிய லைட் ஆஃப் ஏஷியா, இந்த மாதிரி 3 புக்கு இருக்கும். பைபிள் அவருக்கு எப்போல்லாம் ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா அதை இப்படி பிரித்து அதில் என்ன பதில் இருக்குங்கிற மாதிரி ஒரு. இதே மாதிரி ராகவேந்திர சுவாமியுடைய சரித்திரத்தை யாரோ ஒருத்தன் எழுதியிருக்கான். நம்ம லைப்ரரியில் அந்த புக்கு இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்விக்கு விட தெரியும்னா அந்த புக்கை பிரிச்சிங்கன்னா அதில் பதில் வரும். இதெல்லாம் சில நம்ப முடியாத அதிசயங்கள், ஆனால் இருக்கிறது உண்மை தான். ஸோ அந்த வகையில் இந்த மலையை டெய்லி சுற்ற வேண்டியது, சாமிக்கிட்ட உட்காந்துக்க வேண்டியது. இப்போ 48 நாள் ஆகிப்போச்சு. எனக்கு ஒரே கோவம், நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் விட்டு, பிஸ்னஸை விட்டு, பொண்டாட்டி பிள்ளை குட்டிலாம் விட்டு, சோறு தண்ணி இல்லாமல் வெறும் 1 கிளாஸ் பால் குடிச்சின்னு உட்காந்துன்னு இருக்கோம். டெய்லி மலை வேறு சுற்றின்னு இருக்கோம் இல்லையா. டெய்லி மலை சுற்றினா வீக்காக தானே இருக்கும். அப்படி உட்காந்துன்னு இருக்கோம். இந்த கடவுள் என்ன இப்படி இருக்காருன்னு. அப்போ நேராக நான் உட்காந்து இந்த இடம் ரமணருடைய பாதாள லிங்கம் இருக்கு இல்லையா, அதுக்கு வெளியே இந்த நிற்கிற முருகன் பிள்ளையார் இருக்கு இல்லையா, அதுக்கு எதிரில் இதுதான் ரமணுடைய சமாதினா அதுக்கு எதிரில் உட்காந்து. அப்போ ராமசரத்குமார் சாமி இங்கே வந்தார். வந்துட்டு என்ன பண்ணார், எல்லா லைட்டும் ஆஃப் ஆச்சு. இப்போ ஆகாசில் ஒரு லைட் மாதிரி காட்டினார். காட்டிட்டு ஃபர்கெட் அபவுட் திஸ் லைட், சி தட் அப்படின்னாரு. திருப்பியும் ஒரு ஆள் அங்கே பிள்ளையார்கிட்ட வந்து 27 தேங்காவை உடைச்சான் பட்டு பட்டுன்னு. இந்த 27 தேங்காய் உடச்சோடனே லைட்டு வந்துச்சா. அப்போ சாமி என்ன பண்ணார், என் கையை பிடிச்சின்னு நேராக உண்ணாமலையார் சுற்றிக்கிட்டு வந்தார். திருப்பியும் அதே இடத்துக்கு வந்தார். அவர் வர்ற போது எதிரில் ஒரு ஆள் வந்தான். சாமி ஸ்வீட்டுக்காரன் சாப்பிட்றியா அப்படின்னா. ஒரு மிக்சரு எதுவும் ஸ்வீட்டு கொண்டு வந்துருப்பான் போல். இப்போ ராமசரத்குமார் சாமி என்கிட்ட சொல்கிறார், சிவசங்கரா, மை ஃபாதர் அருணாச்சலா வாண்ட்ஸ் யூ டு பிரேக் யுவர் ஃபாஸ்ட், யூ சென்ட் ஸ்வீட் காரம் அப்படின்னா.
நான் உடனே ஒரு எல்டர்லி ஒரு சாதாரண லேடி அவள் வந்து சாமி ரசம் சாதம் சாப்பிட்றியா அப்படின்னா இவர் நாங்கள் உட்கார சொல்லி திருவோட்டில் அந்த ரசம் சாதத்தை வாங்கி நல்லா பிசைஞ்சு என்னை எதிரில் உட்கார சொல்லி என் கை இப்படி இப்படி சொல்லி அதில் ரசம் சாதம் வச்சுனே வராரு. நம்ம இப்படி சாப்பிட்டுனே வரோம். அதான உடனே அவர் கையை அந்த திருவோட்டில் கழுவிட்டு அதை குடிக்க சொல்கிறார். இது என்ன அர்த்தம்? சித்தர்கள் எப்பயுமே கையை கழுவ மாட்டாங்க. அவங்க சாப்பிட்ற போது நீ பார்த்தீங்கன்னாக்கா கையை நம்மள மாதிரி எல்லாம் கழுவ மாட்டாங்க. சும்மா அப்படி தண்ணியை தொட்டுக்குவாங்க, இல்லை தவளில் துவைச்சிக்குவாங்க. கையை கழுவுறதுன்னா அந்த பவரை கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். ஸோ நான் 48 நாள் உட்காந்து அப்படி இருந்தேன் இல்லையா, அதுக்காக அன்றைக்கி அந்த 48வது நாள் இந்த மாதிரியான ஒரு அனுபவம் கிடச்சது. அப்போ அவர் சொன்னார், when even Brahma and Vishnu cannot see my father's feet, why you and I should try for that அப்படின்னார். அதாவது நம்ம அந்த கோகுலகிற சாமியை பார்க்கணுன்னு தானே இதெல்லாம் செய்கிறோம். அதில் என்ன நடக்க போகுது? யாரோ இவ்வளோ வருஷமாக உட்காந்து தியானம் பண்ணின்னு இருக்கார். நாம் நம்முடைய அஜ்ஞானத்தினால நம்மக்கிட்ட அவங்க பேசணும், அவங்க தரிசனம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? இதுவே தப்பு தானே. அவங்க எந்த நிலையில் இருக்கிறாங்க, நம்ம போய் அவங்கள ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும்? உனக்கு என்ன நடக்கணுமோ நீ எங்கேருந்து கேட்டாலையும் அதெல்லாம் நடக்கும் இல்லையா? அவங்க கிட்ட தான் போகணும். அவங்க கண்ணை திறந்து உங்கள்கிட்ட பக்தா வந்தியா ஊருகா சாப்பிடுலாம் சொல்ல வேண்டியதில்லை. அதுதான் அவர் சொன்னார். அவங்களுக்கே கிடைக்கல, உனக்கே கிடைக்குன்னு நீ ஏன் நினைக்கிற அப்படின்னு சொன்னார். இது ஒரு அனுபவம். ஸோ ஒவ்வொரு நாளும் அந்த பைபிள் வச்சுருப்பேன்னு சொன்னேன்ல, லூக்கா எழுதிய சுவிசேஷம், அதில் ரேண்டமாக நான் புரட்டுவேன். இந்த பழக்கம் அவர் கஞ்சங்கார் ராமதாஸுக்கு இருந்ததுன்னு சொல்கிறேன் இல்லையா, அதே மாதிரி தான். அந்த ரேண்டம் பேஜ் புரட்டுறோம். முதல் நாள் வருது இந்த மாதிரி, அவருடைய உபதேசத்தை கேட்கிறவன் கல்பாறையின் மேல் கோட்டையை கட்டியவன் ஆவான் அப்படின்னு வருது. அதான் அவர் சொல்கிறது கேளு, விசிறி சாமியார் சொல்கிறது நான் எடுத்துக்கினேன். அடுத்த நாள் நம்ம இவ்வளோ விரதம் இருந்துட்டோம் வாழ்க்கையில், இப்போ திருப்பியும் விரதம் உட்காந்து இருக்கிறமேன்னு அதில் வருது. இப்பொழுது பசியாக இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், பரலோக சாம்ராஜ்யம் உங்களுடையது. இப்படி வரிசையாக டெய்லி ஒன்று வரும். ஒரு 5-6 நாள் ஆனோடனே, விளக்கு ஏற்றியவன் எவனும் அதை எல்லாரும் காணும்படிக்கு மேஜையின் மேல் வைப்பானே அன்றி மேஜையின் அடியில் ஒளித்து வைப்பதில்லை. வெளியிடப்படாத ரகசியம் இல்லை. தகுதி உடையவன் எவனோ அவனுக்கு எல்லாம் கொடுக்கப்படும். எல்லாம் வருது. அப்படியே 100% ஆப்டாக இருக்கும். இன்னும் கூட அந்த புக்கு எங்கிட்ட இருக்குது. டேட்டு போட்டு அதில் மார்க் பண்ணியிருப்பேன், இந்த தேதிக்கு இதெல்லாம் எனக்கு வந்ததுன்னு சொல்லிட்டு. இது ஒரு விஷயம். அப்போ திருவண்ணாமலை மாதிரி மகாட்சேத்திரங்களில் கடவுள் இருக்கிறது உண்மை. அண்டு உங்களுக்கு வர அனுபவங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். இப்போ ரமண மகரிஷி இருந்தார். அவர் மதுரையை சேர்ந்த சின்ன பையன் வெங்கட்ராமன். ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு ஒரு அங்கிள் வராரு. மாமா எங்கேருந்து வரீங்கன்னா, நான் அருணாச்சலத்துலேருந்து வரேன்னு. அவருக்கு அதே வந்து பாஸ்வேர்ட் மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே படுத்துட்டார். தான் மரணிக்கிற மாதிரியான அனுபவங்கள்லாம் வந்தது. அதுக்கப்புறம் அண்ணன் ஃபீஸ் கட்டுறதுக்காக வச்சுருந்த பணத்தில் விழுப்புரம் வேலூருக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு என் கடவுளை தேடி நான் போகிறேன், அவ்வளோதான், கடவுளை தேடி நான் போகிறேன்ட்டு மீதி பணத்தை வச்சுட்டு போயினேக்கிறார். விழுப்புரங்கிட்ட வரபோது ஒரு முஸ்லீம் மலைக்கல்லன் சினிமாவில் ரவுத்தர் வயசில் வருவார்ல, அந்த மாதிரி வந்து நீ வேலூருக்கு போகாத, அங்கே கால்ரா பிள்ளைக்கெல்லாம் இருக்குது, விழுப்புரத்தில் இறங்கிட்டு விழுப்புரம் திருவண்ணாமலை கிட்டேன்னு. விழுப்புரத்தில் இறங்கிட்டு ஒரு கோயிலில் போய் நைட் படுத்துக்கிறாரு. மறுநாள் காத்தால கோயிலில் அந்த பிரசாதம் சாப்பிட்டு அந்த ஐயர்கிட்ட சொல்கிறார், எனக்கு விழுப்புரத்துலேருந்து திருவண்ணாமலை போகிறதுக்கு பஸ் சார்ஜ் காசு வேணும், இந்த கடுக்கனை அடமானம் வச்சுட்டு கொடுக்குறீங்களான்னு. அவர் ஒரு கடுக்கனை அடமானம் அப்படின்னு பஸ் சார்ஜ் எவ்வளவோ கொடுக்குறாரு. ஒரு வெளியே வந்தவுடனே, நம்ம தான் ஊருக்கே திரும்பி போகிறது இல்லையா, இந்த அடமான ரசீது நம்மளுக்கு என்ன, அதையும் கிச்சு போட்டுறாரு. நேராக திருவண்ணாமலைக்கு வந்து பாதாளலிங்கத்தில், அதுக்கு முன்னால் பாதாளலிங்கத்தில் யார் ஒடுங்கியிருக்காங்களோ அந்த ஆத்மா இவர் தான் இருக்கலாம். ஸோ அந்த இடத்துல போய் உட்காந்துடுறாரு. அப்போ பாதாளலிங்கம் நல்லா இருக்காது. என்னால் ராஜாஜி 1950 அதை வந்து கொஞ்சம் புனருத்தாரணம் பண்ணி திறந்து வச்சாங்க. அங்கே போய் உட்காந்துட்டார். ஸோ எல்லாம் கடிச்சு குதிரி உடம்பெல்லாம் முள்ளாகி போகுது. அப்போ திருவண்ணாமலையில் ஒரு பெரிய மகான், அவர் பேர் சேஷாதிரி சுவாமிகள். அவருக்கு இந்த காட்சி தெரியுது. ஒரு ஆளை கூப்பிட்டுன்னு அரிக்கன் லைட் ஒன்று எடுத்துன்னு இருட்டான கோகுலில் போய் அப்படியே கால் ஜாமாகி போயிருக்குது. அது அப்படியே சப்பனங்காலோட தூக்கின்னு வந்து இந்த முள்ளெல்லாம் எடுத்து, அவர் பேர் வெங்கட்ராமன் இல்லையா, இவர் பாலரமணர் அப்படின்னு பேர் வச்சார். இப்படி தான் ரமண மகரிஷி உலகத்துக்கு அறிமுகமானார். சரி, இந்த சேஷாதிரி சாமி யார் அப்படின்னா, காஞ்சிபுரத்தில் இருந்தார். ஒரு நாள் அவங்க அம்மா இடுப்பில் உட்காந்துட்டு
காஞ்சிபுரத்து வழியாக போகிற போது ஒரு ஆள் பொம்மை விற்றுன்னு இருக்கான் கூட நிறைய. இந்த ஆள் ஒரு கிருஷ்ணர் பொம்மையே கேட்குது இந்த குழந்தை. அம்மா நம்மக்கிட்ட இப்போ காசு இல்லைடா அப்படின்னு சொல்கிற உடனே அவன் இதுக்கிட்டம்மான்னு ஒரு பொம்மை கொடுக்குறான். அன்றைக்கி சாயந்தரம் அதே பொம்மைக்காரன் ஓடி வந்து இந்த குழந்தைய பிடிச்சி கையில் கிஸ் பண்ணுறான். தங்க கைன்றான். எல்லோரும் என்னையான்றாங்க. நான் ஒரு வருஷத்தில் விற்க முடியாத பொம்மை ஒரே நாள் விற்று போச்சுங்க, இந்த குழந்தைக்கு ஒரு பொம்மை கொடுத்த புண்ணியம், தங்க கைன்னு. அவர் அங்கேயே தான் காஞ்சிபுரத்தில் இருந்தார். அந்த காலத்தில் தான் சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணுவாங்களாம். இவர் என்ன பண்ணுறாரு, அந்த திருவண்ணாமலையில் கல்யாணத்துக்கு எல்லோரும் ரெடியாகிறாங்க, புழக்கடக்கிறது தெரிஞ்சு ஓடி போடுறாரு. பார்த்தா அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழித்து திருவண்ணாமலையில் இருக்கார். அவர் தான் சரஸ்வதி மகான்னு சொல்லக்கூடியது. அவர் ரொம்ப பெரிய நிலை, ஆனால் எருமை மாட்டை கட்டிட்டு உட்காந்துருப்பார். இருப்பார் சேத்துல தான் இருப்பார். அவருக்கு யாராவது நல்ல சாப்பாடு கொண்டு போய் கொடுத்தா அந்த சுடுகாட்டில் இருக்கிற தோட்டிக்கு கொடுத்துட்டு அவன் கொண்டாந்த கம்பம் கூட குடிப்பார். இவருக்கு யாராவது ட்ரெஸ்ஸு கொடுத்தா அது அவனுக்கு கொடுத்துட்டு அவனுடைய அழுக்கு வேஷ்டி எடுத்து கட்டிக்குவார். எப்படி ஓடினுக்குது அவருடைய இது. இதுக்கு நடுவில் அர்த்தநாரின்னு ஒரு ஆள். அவர் மைசூர் ராஜா அரண்மனை இருக்குது இல்லையா, அங்கே சமையல்காரனாக இருந்தார். அவருக்கு தீராத வயிற்று வலி, கிரானிக் அல்சர்னு வச்சுக்கோங்க. அரண்மனை வைத்தியர்களால் கூட சுமார் பண்ண முடியல. சரி நம்ம சூசைட் பண்ணிக்கலான்னு நினைக்கிறார் அவர். இப்போ யாரும் சொல்கிறாங்க பழனி மலைக்கு போங்க, அதிசயம் அநேக முற்ற பழனி மலைன்னு அங்கே போனால் எல்லாம் நல்லா ஆகுதுன்றாங்கன்னு. சரி கடைசியாக அதையும் பார்த்துடலான்ட்டு பழனிக்கு வராரு. அந்த கோயில் தீர்த்தத்தை சாப்பிட்ட உடனே அந்த அல்சர் ஃபீலிங்கெல்லாம் போயிடுது. ஒய்ஃபுக்கு லெட்டர் எழுதிடுறார், இனிமேல் எனக்கு உனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, பழனிலேயும் நான் இருப்பேன்ட்டு டெய்லி மலையை சுற்றுவார், படியேறி மேலே போவார். அங்கே உட்காந்துட்டு முருகனை பார்த்துன்னு உட்காந்து பிரசாதம், அந்த கோயில் பிரசாதம் சாப்பிடுவார். அப்போ அங்கே ஒரு அம்மா டான்ஸ் ஆடுறோம். அந்த காலத்துலலாம் கடவுளையே கணவனை நினச்சி தாலி கட்டின்னு டான்ஸ் ஆடுறவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு தேவதாசிகள்னு பேர். அப்படி ஒருத்தி டான்ஸ் ஆடின்னு இருக்கா. பாட்டு ரொம்ப நல்லா இருக்கேம்மா, என்ன பாட்டுன்னு. இவர் தமிழ்நாட்டுக்காரராக இருந்தால் கூட கர்நாடகாவில் இருந்ததுனால தமிழ் தெரியாது. அதனால் அவளை பாட சொல்லி கன்னடாவில் எழுதிக்கிட்டு இவர் பாட ஆரம்பிக்கிறார். இது திருப்புகள் ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் ஒரு ஆள் வரான். இந்த பிடி பெல்லன் கம்பெனின்னு சுங்கராம் செட்டி ஸ்ட்ரீட்டில் அதில் கொட்டை எழுத்தில் போட்ட திருப்புகள் புக்கு ஒன்று கொடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னா. இன்னொரு ஆள் ஒரு தம்புரா கொண்டாந்து கொடுத்துட்டான். ஸோ அந்த கொட்டை எழுத்தில் இருக்கிற திருப்புகளை தம்புரா வச்சு பாடின்னு கோயிலே உட்காந்துருக்கிறது. இப்படி தான் அவருடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருந்தது. ஒரு நாள் நம்ம ஒரு குருவை தேடிக்கலாம் அப்படின்னு நேராக திருவண்ணாமலைக்கு வரார். மலை மேலே போனோடனே ரமணர் சொல்கிறார், நான் உன் குரு இல்லை, கீழே ஒருத்தன் எருமை மாட்டை கட்டின்னுக்கிறான் பாரு, அவன் தான் அப்படின்னு. இவர் அங்கே வர்ற போதே சேஷாத்திரி சாமி தானே எருமை மாட்டை கட்டின்னு உட்காந்துப்பார். உனக்கு எதுக்கெல்லாம் மந்திர உபதேசமெல்லாம், திருப்புகழ் தாண்டா மகாமந்திரம் அப்படின்னாராம். சொல்லிவிட்டு நீ வள்ளிமலைக்கு போய் அங்கே இரு. இவர் இருந்தது பனிமலையில், வர்ற திருவண்ணாமலைக்கு, நீ வள்ளிமலைக்கு போய் அங்கே இரு, நான் அங்கே வருவேன் அப்படின்றார். சரி நீ ஒரு வள்ளிமலைக்கு வரணும். அப்படி தான் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளாக அவர் உருவெடுத்தார். வள்ளிமலையில் இருந்துக்கிட்டு இருக்கார். அங்கே அவருக்கு பலவிதமான அனுபவம் கேட்கும். மலையில் ஒரு இடத்துல என்ன திருத்தணி கோயிலில் மணி அடிக்கிறதெல்லாம் கேட்கும். அண்ட் அவர் உட்காந்து இருக்கிற போது ஒரு குறை பொண்ணு மாதிரி ஒருத்தர் வந்து கொஞ்சம் வெத்தலை கொடுக்குறியா அப்படின்வான். அப்புறம் அந்த நீ யாருன்னு கேட்டால் அந்த வெத்தலை பெட்டியை வச்சுட்டு என்ன உனக்கு தெரியலையா, நான் தான் பொங்கி அப்படின்னோம். பொங்க வச்சு கும்பிட்றதுனால பொங்கி வள்ளி அது. அப்போது ஒரு நாள் இவர் உட்காந்துருக்கிற போது அந்த அம்மா வந்து இவரை தள்ளி விடுது. கொஞ்ச நேரத்தில் மலை மேலே இருக்கிற ஒரு எச்சி ஒரு பெரிய பாறையை கீழே தள்ளி இருக்கு, வரவங்க உட்காந்து தான் செத்து போயிருப்பார். அதுக்கப்புறம் இவர் நீ யாருமா என்னன்னா அதெல்லாம் கிடைக்கட்டும், இந்த பாட்டை நீ பாடினானா நான் உனக்கு மோட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு விரகர நோக்கியும் என்ற பாட்டை பாடினான். விரகர நோக்கியும் உருகு பாட்டினீங்கெல்லாம் கூட பாடலாம். அது பாடினா உங்களுக்கு மோட்சத்துக்கு ஒரு வழி கிடைக்கும். விழிப்புணல் தேக்கிட அன்புமேன்மேல் மிகவும் இராப்பகல் பிரிது பராகர விழைவு கூறா புனையும் குமரா முருகஷடாட்சர சரவண கார்த்திகை முலை நுகர் பார்த்திபன் என்று பாடி மொழி குழரா தொழுது இந்த பாட்டு வள்ளியே பாடினது. வள்ளி பாடி இன்றைக்கி அங்கே ஒரு கல்வெட்டு இருக்குது. வள்ளிமலைக்கு நீங்கள் போனீங்கன்னா போங்க, நல்ல இடம். நான் அங்கே ரொம்ப நாள் இருந்திருக்கேன்.
வள்ளிமலை ரொம்ப அற்புதமான இடம். நான் ரொம்ப நாள் அங்கே இருந்திருக்கேன். குகைலாம் இருக்குது அங்கே. அண்டு இந்த சூரியன் காணா சுனைன்னு ஒரு இருக்கும். சூரிய வெளிச்சம் படாத ஒரு சொனைக்கு தான் அங்கே எப்பயும் தண்ணி இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒரு கதை முடியாது சொல்கிறேன். இப்போ இந்த கதையை முடிச்சிடுவோமோ இல்லை, நான் கதைக்குள்ளே கதை சொல்லுவேன். அரேபியன் நைட்ஸ் மாதிரி நம்ம. இவருக்கு வள்ளிமலையில் பல அனுபவங்கள் கிடச்சிட்டே இருக்கும். உனக்கு அன்பு பொங்கி வராதா அப்படின்னு வரலாம். ஸோ பொங்கின்னு இவர் எங்கடா நம்மளை சேஷாதிரி சாமி பார்க்க சொல்லிட்டாரு அப்படின்னு பேப்பரில் பார்த்தா அவர் இறந்துட்டாருன்னு வருது. இன்னும் எங்கடா அவருக்காக நம்ம உட்காந்துக்கிறதுன்ற போது திருவண்ணாமலை கோயில் இந்த சுடுகாட்டில் இருக்கிற தோட்டி வரான். வந்து சாமி எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, அவர் துணியெல்லாம் எனக்கு கொடுப்பாரு, என் துணி கட்டிக்குவார், அவர் சாப்பாடு எனக்கு கொடுத்துட்டு எனக்கு கூழ் கொடுப்பாரு, அவர் இறந்துட்டாருன்னு அழுதேன், நீ வள்ளிமலைக்கு போ நான் வரேன்னு சொல்லிக்கிறாரு, அதுக்கு தான் வந்தேன் நான். இவருக்கு ஒரு ஆறுதல், சாமி ஏதோ பண்ண போகிறார் போலக்குது. மத்தியானம் படையல் போடுறாங்க. அப்போ ஒரு கீரிப்பிள்ளை ஓடியாந்து அது சாப்பிடுது. அப்போ அந்த தோட்டி சதம் போடுறான், அதோ சேஷாத்திரி வந்துட்டார் சாப்பிட்றாருன்னு சொல்லிட்டு. அப்படி இவருக்கு சில தரிசனங்கள்லாம் கிடச்சிது. அதுக்கப்புறம் வள்ளிமலையை விட்டு வந்து தம்புச்சேட்டி ஸ்ட்ரீட்டில் இருந்தார். தம்புச்சேட்டி ஸ்ட்ரீட்டில் வந்து டெய்லி என்ன பண்ணுவார், அன்னக்காவடி எடுத்து எல்லாருக்கும் கிருத்திக்கு சாப்பாடு போடுவார். அந்த மாதிரி இருக்கிற போது சட்டி சாமியார்னு ஒருத்தர் கன்சாமி கோயில் இல்லை, எலிஃபென்ட் கேட் பக்கத்து கன்சாமி, அங்கே கோயில் வாசலில் நாளைக்கு எல்லாத்தையும் வாரி சுட்டிக்க போகிறான் வாரு அப்படின்னாரான். மறுநாள் தான் கிருத்திகை, ஏதோ நடக்க போகுது, நம்ம ஜாக்கிரதையாகணும். எல்லாருக்கும் பரிமாறிட்டு சாப்பாடெல்லாம் ரெடியாக உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சிட்டாரு. அப்போ லாஸ்ட்டில் உடம்பெல்லாம் சீடு ரத்தம் வலிஞ்சிக்கிட்டு குஷ்டரோகி மாதிரி ஒருத்தன் வரான். அவனை கூப்பிட்டு உட்கார வச்சா இதுங்கெல்லாம் ஓடிடும். அதனால் என்ன பண்ணுறது, இன்னொரு பழக்கடை கதவு திறந்து நேராக பூஜை ரூமில் ஒரு வாழை இலையை போட்டு நீங்கள் உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லி அவனுக்கு அங்கே பரிமாட்டார். அவருடைய பழக்கம் என்னென்னா, எல்லோரும் சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த வாழை இலையில் அங்கப்பிரஷம் பண்ணுவார் HLL. அதை பூஜை ரூமில் இருக்கிற இலையில் பண்ணுற போது ஒரு ஜோதி தரிசனம் இருக்காச்சு. அதான் சட்டிசாமியார் நாளைக்கு எல்லாத்தையும் வாரிக்க போகிறான்றால் அந்த மாதிரி வர ஒரு அனுபவம் கிடச்சிதான் இருக்குது. திருப்புகழ் சத்தான் சாமிகள். அவரை தேடி சாதுராமன் ஒரு ஆள் திருப்புகழ் எல்லாம் பாடிக்கிட்டு வந்தான். இதுக்கு நடுவில் ஒரு பெரிய பிருத்திவி இன்சூரன்ஸ் கம்பெனின்னு ஒரு கம்பெனியினுடைய ஓனர் ஒரு ஐயங்கார், அவர் வீடு இங்கே இருந்துச்சு, ஆழ்வார்பேட்டை சைடில் எங்கேயோ மயிலாப்பூர் நினைக்கிறேன். அவர் வீட்டுக்கு திருப்புகழ் சாமி போகிறாரு. அவங்க வீட்டு ஷோ கேஸில் ஒரு சிலைகுது குட்டியாக. வைஷ்ணவி அழகாக இருக்காளே அப்படின்னாராம். அப்போ தமிழ்நாட்டில் யாருக்கும் வைஷ்ணவின்னா என்னன்னு தெரியாது. வைஷ்ணவின்றது ஜம்மு காஷ்மீரில் வைஷ்ணவி தேவி கோயில் இல்லையா, அங்கே இருக்கிற பேர். இவர் சொல்கிறாரு, பார்சாதி ஐயங்கார் எனக்காக ஒரு வேலை பண்ண முடியுமா, உங்கள் வீட்டு பின்னால் ஒரு மகிழ மரம் இருக்குது, அதுக்கிட்ட இந்த வைஷ்ணவி சிலையை வச்சு வெள்ளிக்கிழமை 2 வாழைப்பழம் 1 கிளாஸ் பால் வச்சா போகிறோம், வேறு ஒன்றும் பூஜைலாம் பண்ண வேணான்னு சொன்னால், எனக்கு இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை, உங்களுக்காக பண்ணுறேன்னா. இதை வச்சு ஆரம்பித்த உடனே அந்த சிலையை அடுத்த வாரம் ஒரு குறைச்சியை கூட்டின்னு வர்றார். 3 தடவை அந்த சிலையை சுத்த சொல்லி அங்கே வச்சுருந்த சிவப்பு புடவை சாப்பாடெல்லாம் அந்த குறைச்சி கொடுத்துட்டு அனுப்பிச்சிடுறாரு. இது ஆன கொஞ்ச நாளில் இந்த இருக்கிறார் இல்லையா ஐயங்கார், அவருடைய மனைவி மகன் அந்த ஏரோப்ளேன் கிராஷ் ஆகி செத்து போட்டாங்கலாம். 1 வாரத்துக்குள்ளே நியூஸ் வருது, இவர் இன்சூரன்ஸ் பண்ணி இந்த கப்பல் இல்லையா பிருத்திவி இன்சூரன்ஸ் கம்பெனியில் அது கோயந்தாகி போய் தண்ணியில் போயிடுச்சு. இவருக்கு மென்டல் ஆட்டம் ஆகிட்டு தீபாவளிக்கு முன்ன நாள் அந்த மகிழ மரத்தடி இந்த சிலையை தூக்கிட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி மயிலாப்பூர்லேருந்து நேராக திருமுல்லை வாயில் அந்த ஆல் இண்டியா ரேடியோ எதிரில் இப்போ வைஷ்ணவி கோயில் இருக்கு இல்லையா, அங்கே வராரு. அவருடைய சொந்த தோப்பு, அந்த இடத்துல அதை வைக்கிறார், திருமுல்லை வாயிலே. திருமுல்லை வாயினிலே மாந்தோப்பில் அமர்ந்தவளே திருவல்லி மூலிகையே தேவாதி வைஷ்ணவியே அருள்வல்லி மாமணியே ஆவலுடன் வேண்டுகின்றேன் வரும் தொல்லை மாய்த்திடவே வேகமுடன் போகலாம். நல்ல கோயில், ரொம்ப நல்ல கோயில். கோயில் பெருசாக இருக்காது, ஆனால் நல்ல கோயில். வயசானவங்கெல்லாம் அந்த இடத்துல தங்கறதுக்கெல்லாம் அவங்க ஓனர்ஷிப்பாக ரெண்டில் இடம் கொடுத்துருக்காங்க. ஒரு சிம்பிள் சாப்பாடு கிடைக்கும், அங்கே ஏதோ தொண்டு செஞ்சுட்டு இருக்கலாம். தாந்திரிக் பூஜை அந்த இடத்துல. ஸோ அந்த பார்சாரதி ஐயங்கார் இருக்கார் இல்லையா, அவர் தான் அந்த கோயிலை கட்டிட்டு அங்கேயே சேவையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட தான் இந்த சாதுராம் போனார். இந்த வள்ளிமலை சுவாமி இருக்கார் இல்லையா, அவர் சமாதி ஆகிடுறார். இப்போ இந்த சாது பார்சாரதி, அவர் பேர் சாது ஆகிட்டார்.
நேராக அந்த வள்ளிமலைக்கு போய் அங்கே எலும்புங்களெல்லாம் பொதிச்சு நிறைய மரம் நட்டிருப்பாங்க. அதெல்லாம் பழைய காலத்தில் தவம் செஞ்சு போனவங்களுடைய எலும்பு கூடுகள். அதுக்கு பக்கத்தில் ஒரு குகை இருக்குது. இந்த சூரியன் காணா சனையிலேருந்து கொஞ்சம் போனோடனே குகை இருக்கும். அதுக்கு மேலே போகிறீங்கனாக்கா ஒரு மலை உச்சியில் 4 கல் வச்சு ஒரு மண்டபம், அதுக்குள்ளே ஒரு சிவலிங்கம் இருக்கும். ஸோ இவர் தான் அதை கொண்டு போய் வள்ளிமலை சரஸ்தான சாமி தான் அங்கே சமாதி கோயில் கட்டியிருக்காரு. அந்த இடத்துல வள்ளிமலை போனீங்கன்னா நீங்கள் அந்த கோயில் பார்க்கலாம். நல்ல வைப்ரேஷன் இருக்கிற இடம். ஸோ மலை மேலே இருக்கு இல்லையா, அந்த 4 கல் நட்டு சிவலிங்கம், அங்கே நான் அடிக்கடி போவேன். என் கூட ஒரு தடவை 20-30 பேரை கூட்டின்னு போனேன். போகிறபோது அந்த கோயிலில் விபூதி கொடுப்பாங்கல்ல, பூ கொடுப்பாங்கல்ல, கீழே முருகன் வள்ளி தேவியானடி இருப்பார். ஸோ அந்த பூ அந்த விபூதி அதை எடுத்துன்னு போகிற வழியில் ஒரு பழைய கற்பூரம் பேக்கெட்டில் மேலே கல் மேலே இருந்த அழுக்கு தண்ணியை கொஞ்சம் வடிகட்டி எடுத்துக்க சொன்னேன். அங்கே எல்லோரும் சொன்னாங்க மழையே இல்லைங்க எங்கள் ஊரில் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த 4 கல் மண்டபம் இருக்கு இல்லையா, அங்கே போய் அந்த கல்லுக்கு அந்த தண்ணி அபிஷேகம் பண்ணி அந்த பூ விபூதி போட்டணும். ஸோ முதல்ல என் உடம்புலேருந்து டான்ஸ் வந்தது அந்த இடத்துல தான். நீங்கள் இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த படம்லாம் போட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல தான் வந்துச்சு. வள்ளிமலையில் அந்த இடத்துல வந்து பஸ்ஸில் ஏறிட்டோம். காட்பாடிக்கு வந்து ரயில் பிடிக்கணும். வித்தின் ஆஃப் அன் ஹவர் கூட ஆகலை. அப்படியே பனிக்கட்டி மழை பெஞ்சு பஸ்ஸு அந்த கண்ணாடி வரைக்கும் தண்ணி வந்துச்சு. நாங்கள் கண்ணால் பார்த்தாச்சு. என் கூட அந்த காலத்தில் ட்ராவல் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த நிகழ்ச்சி நடந்ததுங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்படி உலகத்தில் நிறைய தெய்வீகமான ஆட்களும் இருக்காங்க, தெய்வீகமான சம்பவங்களும் நடக்குது. ஆனால் நீங்கள் சீரியஸாக தேடணும். இப்போ நீங்கள்லாம் ஏதோ ஒரு கோயிலுக்கு போகணுமா, சாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு பிரசாதம் வாங்கின்னு வந்துட்டோமானுங்கிறீங்க இல்லையா, அதனால தான் உங்களுக்கு அனுபவம் கிடைக்கிறது இல்லை. கடவுள் தான் வேணுங்கிற ஒரு கொலை வெறி உனக்கு இருந்து என்ன மாதிரி நீயும் பிச்சைக்கார நாட்டம் துண்டு வேஷ்டி கட்டின்னு சட்டு போடாது செருப்பு போடாது தாடி வளர்த்துன்னு கண்ட இடத்துல போய் சோறு தண்ணி இல்லாமல் உட்காந்துருந்தாலும் உனக்கும் இதெல்லாம் கிடைக்கும். எனக்கு கிடைச்ச அனுபவம்லாம் அதனால தான் கிடச்சிது. ஒரு வெறி பசியாக இருக்கிறவன் பாக்கியவான், பரலோக சாம்ராஜ்யம் அவனுடையது பைபிள். அப்படி நான் போகாத காடு இல்லை, மலை இல்லை, பார்க்காத அனுபவங்கள் இல்லை. பர் ஒன்றுத்துக்கு ஒன்று லிங்க் வருதா. சேஷாதிரி சாமி அவர்கிட்ட வள்ளிமலை சாமி போகிறாரு. வள்ளிமலை சாமியை நீ அங்கே போயிருன்றாரு. அதுக்கப்புறம் அவர் மெட்ராஸுக்கு வந்து அவருக்கு தரிசனம் கிடைக்குது. அவர் சாது பார்சாதி கைட் பண்ணி வைஷ்ணவி கோயில் கட்டுறாரு. அவருக்கு பின்னால் அங்கே சாதுராம் வந்து அவர் கொஞ்ச நாளைக்கு எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். இப்போ ஒரு கமிட்டி மாதிரி வச்சுருக்காங்க. இப்படி ஒன்றுத்துக்கு ஒன்று ஒரு லிங்க் வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு என்ன பேர், வாழை அடி வாழை. ஒரு வாழை மரத்துக்கிட்ட இன்னொரு வாழைக்கன்று வந்துக்கின்னே இருக்கும். அப்படி ஒவ்வொருத்தர் உலகத்தில் வந்துக்கின்னே இருப்பாங்க. இது எப்படின்னு புரியாது. ஒன்று பெரிய மகான் இருந்தார். அவர் கல்யாணம்னு ஒரு இடம் இருக்குது இல்லையா, பாம்பேயில் கல்யாணம்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே ஒரு 3 தேவிகள் இருக்கிற வஜ்ரேஸ்வரின்னு ஒரு கோயில் இருக்குது. அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் போனால் அங்கே ஒரு பெரிய மகான் இருந்தார். அவர் பேர் கணேஷ்புரி. அந்த இடத்துக்கு பேர் கணேஷ்புரி. அவர் பேர் நித்யானந்த சுவாமி, கர்நாடகாக்காரர். அங்கே உட்காந்துருந்தார். அங்கே இப்போ கூட நீங்கள் போகலாம், ரொம்ப நல்ல இடம். என்னன்னா பாபா எங்களுக்கு இந்த மாதிரிலாம் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நான் எங்கே போகிறது அப்படின்னு. நான் போனால் போகட்டி போவோம் பேச்சுக்கா. நிறைய இடங்கள் உனக்கு எவ்வளோ இடம் வேணும் நான் சொல்கிறேன், பவர்ஃபுல்லான பிளேஸஸ். அந்த இடம் இல்லையா கல்யாணம், அங்கே ஒரு சுடுதண்ணி குளம் இருக்குது. அதனால் அங்கே போய் குளிச்சுட்டு அங்கே இருக்கிற அந்த வஜ்ரேஸ்வரியை கும்பிட்டுட்டு அவருடைய சமாதி கூட இப்போ கட்டியிருக்காங்க நித்யானந்த பாபா. அவர் அந்த மாதிரி இருந்த காலத்தில் முக்தானந்தான்னு ஒருத்தர், அவரும் கர்நாடகாக்காரர், அவர்கிட்ட போனார். அவர் ஒரு நாள் ஜிலேபி இல்லை, அது ஒரு இலையில் வச்சு கொடுத்து வச்சுக்கோன்னு சொல்லி அவருக்கு ஒரு மந்திர உபதேசம் கொடுத்தார். ராமர் மந்திரம் தான். நீ இங்கே இருக்கக்கூடாது, ஒரு பெரிய மரத்தடியில் சின்ன மரம் வளராது, நீ போ அப்படின்றார். இவர் பாட்டிக்கு கிளம்பி வராரு. கிளம்பி ஒரு யோலா அப்படின்னு ஒரு இடம் மகாராஷ்டிராவில், YOLA, அங்கே ஒரு தோப்பில் உட்காந்துக்கிறாரு. அவருக்கு அந்த சாண்டிங் பண்ணி 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 ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது. அவருக்கு அந்த அனுபவம் கிடைக்க வேண்டிய நேரம் வருது இல்லையா. இந்த முக்தானந்தாக்கு பொதுவாக யாராக இருந்தாலும் அந்த நேரத்தில் அவங்க குடும்பத்தில் இருந்திருந்தால் ப்ராப்ளம் இல்லை. இந்த பிரம்மச்சாரியாக கவிப்பீனம் கட்டிக்கின்னு இருந்தவன் இல்லையா, அவனுக்கு அந்த தெய்வீக அனுபவம் வரக்கூடிய நேரத்தில்
அவங்களுக்கு அதீதமான காம விகாரம் வரும். எடியா ரொம்ப செக்சுவல் வரும். அது எவ்வளோ கேவலமான அந்த அனுபவம் அவருக்கு வந்ததுன்னு சொல்கிறேன் நான். அதனால் நீங்கள் கூட குடும்பத்தில் இருந்து சாமி தேடினா ஈஸி. ஒரு பேச்சுலர் இருந்து சாமி தேடிங்கன்னா இந்த அனுபவம் உங்களுக்கும் வரும். நீங்கள் எவ்வளோ பெரிய நிலைக்கு போயிருந்தாலும் துப்புன்னு வந்துடுவீங்க. Each day I had new experiences. It now so happened that my body and senses became possessed by carnal craving. What should not have taken place began to occur. I had, in fact, no desire for any sensual object or enjoyment. I had traveled widely and seen the conditions of all classes of people, from the highest to the lowest, and I knew the final outcome of their modes of living. At Ganeshpuri, all kinds of people came to my Gurudev. ஸ்கிப் பண்ணி படி, ஏன்னா அது 6 பக்கம் விடும். இதெல்லாம் நம்ம லைப்ரரி இருக்கு, யார் படிக்கிறீங்க? As I sat in meditation, புக்கோட பேரு சித் சக்தி விலாஸ். As I sat in meditation, the red aura appeared immediately. I felt intoxicated, swaying, jumping, and frolicking around. I worshipped the Guru. When I was engaged in meditation on the Guru within and without, chanting Guru Om, and plunging into blissful Guru Bhava, இன்னும் போ. Those moments. My mind would be overcome with acute self-loathing when I recollected my sexual excitement and I could not meditate any longer. அதாவது இவர் தியானம் பண்ணுற போது தியானம் எல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு லேடி நேக்கடாக எதிரில் வந்துட்டு சஜஸ்டிவாக வந்து இவரை டெம்ப்ட் பண்ணுற மாதிரி வருது. இவர் உட்காந்து அழுகுறாரு, இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ வருஷம் தவம் பண்ணி எல்லாம் வீணாக போகுதுன்னு சொல்லி. இப்போ அவருடைய குருவை நினச்சி அழுற போது ஒரு குதிரை வண்டி வந்து நிற்கிது. அந்த குதிரை வண்டியில் மகாராஷ்டிராவிலேருந்து இன்னொரு பெரிய மகான் ஜிப்ருவா பாபான்னு பேர். அவர் எல்லாரையும் தமாஷா 2 ரூபா கொடு, உன் கேள்விக்கு பதில் சொல்லன்னு வரான். ஸோ இவர்கிட்ட சொல்கிறாரு, உன் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். எதிரில் வந்து நிற்கிறது பராசக்தி. அவங்களுக்கு உங்களை மாதிரி பாவாடை தாவணி இதெல்லாம் கிடையாது, சுடிதார்லாம் கிடையாது. அவங்க அப்படி தான் இருப்பாங்க. உன் மைண்டில் நீ அம்மா நான் உன் பிள்ளை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிப்பார், அப்போ எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகணும். இவர் அப்படி நினச்ச உடனே அதே லேடி தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா இடத்துலையும் நகை போட்டுக்கிட்டு தன்னுடைய உடம்பை மறைச்சிக்கிட்டு எதிரில் வந்து ஆசீர்வாதம் பண்ணார். இப்படிலாம் இருக்குன்னா உங்களுக்கு நம்பிக்கை வருதா? அதனால் இந்த உபாசன மார்க்கம்ன்றது ரொம்ப கஷ்டம். அதுவும் இந்த பராசக்தி உபாசனை இருக்கு இல்லையா, ஒரு அடி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாள். அதனால் குடும்பத்தில் இருந்து இதுக்கெல்லாம் வந்தால் தப்பிச்சிடலாம். ஒரு பேச்சுலராக இருந்து வந்தேன்னா கட்டாயம் அடி வாங்கி சாப்பிட்றோம். மும்முடி வரம் பாலயோகி இருந்தார். வருஷத்துக்கு ஒரு நாள் சிவராத்திரி அன்றைக்கி வருவார். அப்படியே தங்கம் மாதிரி ஜொலிக்கணும், நான் பார்த்துக்கிறேன் அவரை. ஒரு வருஷம் மூடிட்டு போகிறாங்க, அடுத்த வருஷம் வந்து பார்த்தா உடம்பு அழுகி கிடக்குது உள்ள. ஏன்னா அவருக்கு இந்த அனுபவம் கிடைக்க வேண்டிய நேரத்தில் அவர் விழுந்துட்டார், அடி வாங்கிட்டார். அதனால் அவ்வளோதான், செத்து போயிட்டார். இப்படி பல அனுபவங்கள் வரும், எல்லாருக்கும் வரும். அண்டு இதுலேருந்து தப்பிக்கணுன்னா ஒன்று, நீ ஒரு முருகர் பிள்ளையார் இந்த மாதிரி உபாசனைக்கு போயிடு. அவங்கள பிரித்து அவங்க மூலமாக பெரிய இடத்துக்கு போகலாம். நேரடியாக நீ அம்பாள் அந்த மாதிரி போனேனாக்கா இந்த வம்பு கட்டாயம் இருக்கும். அது தெரிஞ்சுக்கிட்டு நீ அதில் இறங்கினா உனக்கு நல்லது. அண்டு ஜென்ரலாக லேடிஸ்க்கு இந்த ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு டெம்ட் ஆகிறதுக்கு ஒன்றும் கிடையாது இல்லையா, அவங்கள தான் அவங்க எதிரில் பார்க்குறாங்க அம்பாளா. அதனால் லேடிஸ்க்கு ஈஸியாக அம்பாள் கிடைக்கிறதுக்கும் ஜென்ஸுக்கு ப்ராப்ளம் வர்றதுக்கும் இதெல்லாம் தான் காரணம். ஸோ இது ஒரு சப்ஜெக்ட், ஏதோ ஒரு கேள்வி கேட்டாங்க. அதனால் இன்றைக்கி சில மகான்களை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சேஷாதிரி சுவாமி, அதுக்கப்புறம் வள்ளிமலை சத்தான் சாமி, சாது பார்சர்தி, அதுக்கப்புறம் சாதுராமு, அண்டு இவர் ரமண மகர்ஷி. ரமண மகர்ஷி பற்றி ஃபுல்லாக சொல்லலை, வேணா ஒன்று சொல்கிறேன். அவர் ஒரு மதுரையை விட்டுட்டு வந்துட்டாரா, திருவண்ணாமலையில் வந்தார். குகை சேஷாதிரி சாமி அவர் வெளியே கொண்டாந்தார், முள்ளெல்லாம் எடுத்தார், பாலரமணர்னு பேர் வச்சுட்டார். அவர் எப்பயுமே தியானந்தான் பண்ணினே இருப்பார். முதல்ல மலை மேலே ஒரு இடம் இருக்குது, ஸ்கந்தாசிரமம்னு சொல்லிட்டு. நீ ரமணாசிரமத்துலேருந்து பார்த்தாவே தெரியும் மலை மேலே. ஸோ அந்த இடத்துல இருந்தார். அவங்க அம்மா இறந்த பின்னால் அவர் கீழே இறங்கி வந்தார். இன்றைக்கி மாத்ருபுதேஸ்வரர் இருக்குன்னு அவங்க அம்மாவுக்கு சமாதி வைக்கிட்டு இருக்கார் இல்லையா, அங்கே இருக்க ரமணாசிரமம் பின்னால் வந்தது. முதல்ல அவர் மலை மேலே தான் இருந்தார், ஸ்கந்தாசிரமத்தில் இருந்தார். அந்த மாதிரி அவர் உட்காந்து தியானமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு
காலம் இருந்தது இல்லையா, அப்போ டெய்லி மலையை சுற்றி வருவார். அப்போ அருணாச்சல அது பாட்டு பாடினா அருணாச்சலா அருணாச்சலான்ட்டு அவங்க ஜெயஞ்சப் பாடின்னு வருவாங்க. அப்போ அதில் திருப்புகளில் ஒரு பாட்டு இருக்குது, காவல் வரிசைன்னு பேர். காவல் வரிசையில் ஒவ்வொரு பாட்டு முடிகிற போதும் முருகனை, அவன் சேனாதிபதி இல்லையா, தேவசேனாதிபதி, அதனால் காவலனே காவலனேன்னு முடியும். தமிழில் காவலனேன்னா சோல்ஜரு, தெலுங்கில் காவலனேன்னா எனக்கு வேணும்னு அர்த்தம், நாக்கு காவாலா அப்படின்னா வேணும்னு அர்த்தம். இவர் நல்ல மூடில் இருக்கிறார். மலையை சுற்றி வர்றபோது காவலனேன்னு பாடி முடிச்ச உடனே ரொம்ப சின்ன கேட்குறாராம், ஏமி காவலனே எந்த காவலனேன்னாராம். என்ன வேணும் எவ்வளோ வேணும்னு கேட்டாராம். சிஷ்ய கோடிங்க ஜாலியாக இருக்கிறார் குருன்னு நினச்சிக்கிட்டு சொன்னாங்களாம், இட்லி காவலனே காப்பி காவலனே. அடுத்த 10வது நிமிஷம் ஒரு கூட நிறைய சுடு சுடு இட்லி ஒரு பெரிய இதில் பாத்திரத்தில் ட்ரம்மில் காஃபி வந்து சேர்ந்துதான். இந்த மாதிரி ரமணர் வாழ்ந்த காலத்தில் அந்த வார்த்தைக்கு ஒரு பவர் இருக்குதுன்றதை அனுபவிச்சவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. சாதாரணமாக தமாஷா தான் பேசியிருப்பாங்க, ஆனால் அதெல்லாம் நடக்க கண்டிருப்பார்கள். மாதிரி உலகத்தில் எந்தரோ மகானுபாவலும் அந்தரிக்கு நான் வந்தனம்ன்ற மாதிரி நிறைய மகான்கள் நாம் அவங்களெல்லாம் வீணடிக்கிறோம். நிறைய பவர் இருக்குது. நீங்கள் திருவண்ணாமலை போகிற வழியில் பூண்டிக்குது கலசப்பாக்கங்கிட்ட, அங்கே பூண்டி மகாந்து எவ்வளோ வைப்ரேஷன் இருக்குதுன்னு தெரியுமா? சும்மா ஒரு தடவை போய் பூண்டி மகான்கிட்ட உக்காண்டு வா, அவ்வளோ நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கும். இப்படி நிறைய பவர் இருக்குது. ஜனங்க போகிறது இல்லை. எப்போ பாருங்க உக்காந்து ஜாதகம் ஜோசியம் தகுடு மோதிரம் பரிகாரம் இதுலேயே வேஸ்ட் பண்ணிக்கிறாங்க. எல்லாத்தோட பெரிய பரிகாரம் மகான்கள் தான். அவங்கெல்லாம் அந்த தவம் செஞ்சுட்டு உங்களுக்காக அருள் எனும் பெரும் நிதியம் தன்னை வழங்க மூல பண்டாரம் போல் காத்துன்னு உட்காந்துக்கிறாங்க. நீங்கள் போய் வாங்கிக்க வேண்டியது தானே அவங்ககிட்ட. அதை விட்டு சும்மா இந்த உடனே நான் ஜோசிக்காரன் தகுடு மோதிரக்காரங்கிட்ட போய் அவனுக்கு 1000 10,000 கொடுத்துவிட்டு நிறைய பேர் ஏமாத்துறாங்க. இதில் நேமியாலஜி நியூமராலஜி மண்ணாங்கட்டின்லாம் இருக்குது இல்லையா, எல்லாம் ஏமாத்துறாங்க. இதெல்லாம் தேவையில்லாத வேலைங்க. நான் சொல்கிற மாதிரி பவர்ஃபுல்லான இடங்குது. எல்லா கோயிலையும் பவர் இல்லை, எல்லா கோயிலையும் பவர் இல்லை. நான் உனக்கு எழுதி வேணால் கொடுத்துட்றேன். நம்ம கோயிலில் இருக்குது. ஏன்னா அதுக்கு எனக்கு லிங்க் இருக்குது. அதனால் நான் பண்ணுற பூஜை, நான் சாப்பிட்ற சாப்பாடு, நான் விடுற மூச்சு எல்லாம் அதில் அப்படியே மெரிஜ் ஆகுது. அதனால் எவ்வளோ பேர் வந்தாலையும் அங்கே பவர் குறையாது. ஏன்னா நான் அதை சார்ஜ் பண்ணினே உட்காந்துக்கேன். அம்புய பதம் எமக்கு அருள்வாயே, அம்புய பதம் எமக்கு அருள்வாயே, அந்தரத்தில் ஆடும் மனம் தொடுவாயே, அம்புய பதம் எமக்கு அருள்வாயே, அந்தரத்தில் ஆடும் மனம் தொடுவாயே, அன்பில் எம்மை ஆழ்த்துகின்ற பரம்பொருளே, அம்பலத்தில் ஆடும் சிவன் திருமகனே, அம்புய பதம் எமக்கு அருள்வாயே, அம்புய பதம் எமக்கு அருள்வாயே, அம்புய பதம் எமக்கு அருள்வாயே. கண்பலத்திலே உலகை சுழற்றுபவா, கைத்தலத்திலே ஒளியை காட்டுபவா, கண்பலத்திலே உலகை சுழற்றுபவா, கைத்தலத்திலே ஒளியை காட்டுபவா, தென்புலத்திலே இனிக்கும் செந்தமிழே, உன்பலத்திலே உயிர்கள் வாழுதையா, அம்புய பதம் எமக்கு அருள்வாயே, அம்புய பதம் எமக்கு அருள்வாயே, அம்புய பதம் எமக்கு அருள்வாயே. ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை